மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக மருத்துவமனையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை புதிய திட்டத்தினை அமல்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனைகளில் கண்டிப்பாக ஒரு காவல்துறை மையம் அமைக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. மருத்துவமனை பணியாளர்களின் பாதுகாப்புக்காக ஆலோசனை, பாதுகாப்பு என 2 கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக மருத்துவத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். மருத்துவமனையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த புதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறது தமிழக சுகாதாரத்துறை. அந்த அமல்படுத்திய திட்டத்தினை தமிழக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ராஜமூர்த்தி சுற்றறிக்கை மூலம் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. அதில் குறிப்பாக மருத்துவமனைகளில் கண்டிப்பாக ஒரு காவல்துறை மையம் அமைக்க வேண்டும். மருத்துவமனைகளின் பணியாளர்களின் பாதுகாப்புக்காக ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு என 2 கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும். மருத்துவமனை வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும். மருத்துவமனையில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பார்வையாளர்கள் அனுமதிக்க வேண்டும். பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டையை கொடுக்க வேண்டும் எனவும், மருத்துவமனையில் இரவு நேர பாதுகாப்பு உறுதி செய்ய மருத்துவமனை சுற்றி மின்விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட புதிய உத்தரவினை இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அதிகாரி, வருவாய் நிர்வாக அதிகாரிகளுக்கு தமிழக மருத்துவ மற்றும்